ஓம் பனிதோறும் மலைமுடி மாசா பசுமன வடிவனை கனிதரும் கற்பகமே இனி நின் பாதமே ஓம் விரைந்து நீ தீவாய் ஓம் சிவயனமே ஓம் சிவசங்கராயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று பரபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 திங்கட்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. இரவு விடியகாலை 3:27 வரை. பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 8:05 வரை. பிறகு போரட்டாதி. இன்றைய யோகம் விஸ்வம் கரணம் பாலவம். நேத்திரம் 1, ஜீவன் பாதி. சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள் இன்றைய நாள். இன்று காலாஷ்டமி, அதிக பகவதாஷ்டமி. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் முற்பகல் 12 மணி வரை. வாரசோலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் சர்வ காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் அமையும். சற்று பொறுமை நிதான வேண்டும். மேச ராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம். செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு இருங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. மற்றபடி பொருளாதார மேன்மை ஏற்படும், நன்மைகள் வந்து சேரும், நினைத்தது நிறைவேறும். ஆனால் சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கு சங்கட்டம், வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும் என்பதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். அஸ்வதி நட்சத்திரம் செய்யும் வேலைகள் கவனத்தோடு இருங்கள். பர்ணி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள், நன்மைகள் பல வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். உங்களுடைய அமைப்புகள் அனைத்தும் நன்மைகள் பல வந்து சேர காலாஷ்டமி கால பைரவரை வழிபட சர்வ சங்கடங்களை விலகும் உங்களுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி நண்பர்களை பற்றி காண்போம். தெய்வீக வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். சற்று பொறுமையோடு இருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையட்டும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் வணக்கம்.